பகவான் நித்யானந்தரின் பிராண பிரதிஷ்டை ஆகம அறிவியலை மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் மேற்கோள் காட்டி அங்கீகாரம். 700 ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு போஜ்சாலா சரஸ்வதி கோவில் மீண்டும் இந்துக்களிடமே. மேற்கு வங்கத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேச நாட்டினரை தாய் நாட்டிற்கு தேடி பிடிக்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பயத்தில் வங்கதேசிகள் தாங்களாகவே தங்கள் தாய் நாட்டிற்கு சென்று வருகின்றனர். மேற்கு வங்கத்தில் அமைந்துள்ள முதல்வர் சுவேந்து அதிகாரி தலைமையிலான புதிய அரசு இந்தியா வங்கதேசம் இடையேயான சர்வதேச எல்லைப் பகுதியில் வேலி அமைப்பதற்கான தேவைப்படும் நிலங்களை எல்லை பாதுகாப்பு படையான BSF-இடம் ஒப்படைத்துள்ளது. மேலும் மாநிலத்தின் எல்லைப் பகுதிகளில் சட்டவிரோதமாக ஊடுருபவர்களை கைது செய்து நேரடியாக எல்லை பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று மேற்கு வங்க அரசு புதிய உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மேற்கு வங்கத்தில் வெளியேற்றப்படும் வங்கதேசத்தினரின் தகவல்களை வாரந்தோறும் அறிக்கையாக முதல்வர் அலுவலகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. முன்னதாக மேற்கு வங்கத்தில் புதிய ஆட்சி அமைந்த பிறகு வங்கதேசத்தினர் தங்கள் தாய் நாட்டிற்கு திரும்புவதாக சமூக வலைதளங்களில் சில பழைய வீடியோக்கள் பரவின. வங்கதேசத்தினர் தங்கள் தாய் நாட்டிற்கு திரும்புவதாக சமூக வலைதளங்களில் சில பழைய வீடியோக்கள் பரவின. ஆனால் அவை வங்கதேசத்தில் நடைபெற்ற பிஸ்வா இஜ்மா கூட்டத்தின் காட்சிகள் என உண்மை கண்டறியும் குழுக்களால் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. தற்போது எல்லைப் பகுதியில் ஊடுருவலை தடுக்க ட்ரோன்கள் மற்றும் அதிநவீன கேமராக்கள் அடங்கிய ஸ்மார்ட் எல்லை திட்டம் போன்ற புதிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இத்தனை ஆண்டுகளாக வாக்கு வங்கி அரசியலுக்காக திரிணாமுல் காங்கிரஸ் அரசு வங்கதேசத்தினரை சட்டவிரோதமாக ஊடுருவ விட்டிருப்பதாக அம்மாநில மக்கள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் பாஜக அரசு அமைந்தால் அவர்கள் உடனடியாக நாட்டை விட்டு அகற்றப்படுவார்கள் என்று தேர்தல் பிரச்சாரங்களில் முதல்வர் சுவேந்து அதிகாரி பேசியிருந்தார். இந்நிலையில் புதிய ஆட்சி அமைந்தவுடன் வங்கதேசிகள் ஒவ்வொருவராக கிளம்பி வருகின்றனர்.